வணக்கம் வெல்கம் டு Vishnu cars Gobichettipalayam friends. இன்னைக்கு நம்ம ஷோரூமில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஐகான் ரொம்ப எக்ஸலன்ட் கண்டிஷனில் புது வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி குவாலிட்டியில் 2009 மாடல் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா டீசல் கார் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. இந்த கார் பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோட்லேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் உள்ளே வரும்போது கரெக்ட் ஒரு ஆர்ச் வரும். ஆர்ச்சுக்கு முன்னாடியே ரைட் சைடில் நம்ம விஷ்ணு கார்ஸ் வரும். கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சின்ற ஒரு ஆர்ச் வரும். இந்த ஆர்ச்சுக்கு முன்னாடியே இருக்குதுங்க. நம்ம ஆஃபீஸ் டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 9லேருந்து ஈவினிங் 7 வருது. சண்டே பார்த்திங்கன்னா 2 மணி வரைக்கும் இருப்போம். இந்த கார் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கார் எப்படி இருக்குன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இன்ஜின் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. புது வண்டி ஓட்டுற ஃபீல் அப்படியே இந்த காரில் இருக்குங்க. ஸோ இந்த கார் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது. பிளாக் கலரு நல்லா சூப்பராக இருக்குது. எந்த ஒரு டென்டோ ஸ்க்ராச்சஸும் இல்லாமல் நல்லா பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குதுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரப்பிங் பாலிஷ் போட்டிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் வண்டி பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குது. பட்ஜெட்டு காரு தமிழ்நாட்டில் உங்களுக்கு டீசல் காரு நல்ல வண்டி, நல்லா சூப்பரான இன்ஜின், நல்லா குவாலிட்டியாக இருக்கிற வண்டி பார்த்திங்கன்னா நம்ம விஷ்ணு காசு ரேட்டு கம்மி. இந்த கார் பார்த்திங்கன்னா எல்லாம் அப் டு டேட் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக சர்வீஸ் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க. வண்டி நல்லா இருக்குதுங்க. எடுத்திங்கன்னா மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22 கேரண்டியாக வரும். 25 வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நியர்பை 25 கேரண்டியாகவே வரும். இருந்தாலும் 22 நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள் ஃப்ரண்ட் ஃபேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது. எந்த ஒரு டென்டோ ஸ்க்ராச்சஸும் இல்லாமல் வண்டி பார்த்திங்கன்னா பலன்னு சூப்பராக இருக்குது. கார்னரில் பார்த்திங்கன்னா பம்பர் ஸ்க்ரூ பண்ணிக்கிறாங்க. டயர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5000 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஓடுற மாதிரி தான் இருக்குது. 2 டயர் பார்த்திங்கன்னா கம்மி தான். 2 டயர் போட்டால் நல்லாயிருக்கும். டயர் கம்மி தான். மித்தபடி இந்த டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20,000 அதாவது ஒரு 15,000 குறைஞ்சது ஓடும். அந்த மாதிரி கண்டிஷனில் பின்னாடி டயர் இருக்குது. இந்த சைடு பாடியிலலாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டென்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே இல்லை. நல்லா நீட்டாக இருக்குதுங்க. வீல் கப்பெல்லாம் போட்டு வண்டி பக்கா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. பாடி அவுட்லுக் கண்டிஷன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. நல்லா குவாலிட்டியாக இருக்குதுங்க. இந்த சைடு அதே தான் நீட்டாக இருக்குது. இந்த பக்கம் எந்த ஒரு மேஜர் டென்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே கிடையாது. ஃபோர்ட் ஐகானுங்க, TDCIங்க. இன்றைக்கி ஃபோர்டு ஃபியஸ்டாவில் வர இன்ஜின் அதே தாங்க. அதே உங்களுக்கு ஃபிகோவில் இருக்குதுங்களா, அதே இன்ஜின் தான் இந்த காரில் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இன்ஜின் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். வண்டியில் புகை வராது. நல்லா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ வண்டி தான். அப்போ வந்த ஃபோர்ட் ஐகான்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஓடுங்க. இந்த கார் பார்த்திங்கன்னா 1,30,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த சைடு அதே மாதிரி தாங்க. இந்த டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20,000 கிலோமீட்டர் கேரண்டியாக ஓடும். அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது. 50% கண்டிஷனில் இருக்குதுங்க. இந்த பக்கமெல்லாம் எந்த ஒரு டென்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே கிடையாது. வண்டி நீட்டாக இருக்குது. இந்த டயரு டேமேஜு ஆனால் மாற்றணும். 2 டயர் நீங்கள் பூஸ் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதை தான் நாங்கள் இந்த வீடியோவில் சொல்கிறோம். ஸோ இந்த வண்டி நீட்டாக இருக்குதுங்க. இந்த பம்பர் கார்னர் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்கும். அது இருக்கிறது தான், பழைய வண்டினா இருக்கும். ஆனால் வண்டி ரன்னிங் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சஸ்பென்ஷன், பிரேக், அண்டர் பார்ட்ஸு இந்த மாதிரி கண்டிஷன் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா குவாலிட்டியாக இருக்குதுங்க. இன்ஜின் சவுண்டு பார்ப்போம். இன்ஜின் பார்த்திங்கன்னா ஃபுல் கேரண்டி கொடுத்துருவோம். இன்ஜின் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்ஜின் சவுண்டு பார்த்துருவோம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா வண்டியோட வந்து தான் எல்லாமே ஒரிஜினலாக இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. வண்டியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90% பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பெயிண்டில் சூப்பராக இருக்குது பாருங்கள். பானட்டில் பார்த்திங்கன்னா சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்கும். இதெல்லாம் மைல்டாக இருக்கிறது தான். ஆனால் வண்டி பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பெயிண்டில் சூப்பராக இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியங்க. பாருங்கள் இன்ஜின் ரூமெல்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்குது. நம்ம எந்த ஒரு மேக்கப் வேலையும் பண்ணல. உங்களுக்கு சர்வீஸ் எல்லாம் பண்ணி மித்த பக்கம் போனீங்கன்னா சர்வீஸ் எல்லாம் பண்ணி ஆயில் லீக் இருந்தால் கூட தெரியாத மாதிரி உங்களுக்கு நீட்டாக ஆயில் அடித்து உங்களுக்கு ஒரே மாதிரி பல வச்சுருப்பாங்க. அது வந்து மேக்கப் பண்ணுறாங்க. நாங்கள் வந்துட்டு கழுவுறது கூட இல்லை. வண்டி எப்படி வண்டி உள்ளே வருதோ அதே மாதிரி தான் நாங்கள் இன்ஜின் ரூமெல்லாம் கழுவாமல் அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ எந்த ஒரு ஆயில் லீக்கேஜ் இருந்தாலும் உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா பக்கத்துலேயே சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்குது. நீங்கள் வண்டி டெலிவரி எடுக்கும்போது சர்வீஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் இந்த பேட்டரி கண்டிஷன் பார்த்திங்கன்னா அழுக்காக இருக்குது. ஆனால் பேட்டரி பார்த்திங்கன்னா புதுசு தான். உங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 இயருக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. இன்னும் 3 வருஷம் உங்களுக்கு லைஃப் வரும். ஒரிஜினல் சீல்டு எல்லாமே இருக்குது. இதெல்லாமே ஒரிஜினலாக இருக்குது. வண்டியோட மேனுவல் புக்கு நம்மகிட்ட கையிலே இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் கண்டிஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா சூப்பராக இருக்குது இன்ஜின் ஆயில் கண்டிஷனை. இருந்தாலும் மாற்றணும். இப்போ இன்ஜின் சவுண்டு பார்ப்போம். கூலண்டெல்லாம் இப்போ தான் ரீசெண்டாக மாற்றிருக்காங்க. கூலண்ட் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. பவர் ஸ்டேரிங் ஆயில் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இன்ஜின் ரன் ஆகிட்டு இருக்குங்க. இன்ஜின் சவுண்டு பாருங்கள். இப்படி முறுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா செம்மையாக இருக்குது. கிலோமீட்டர் கம்மியாக தானே ஓடி இருக்குதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா இன்ஜின் குவாலிட்டி வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குதுங்க. பாருங்கள் எந்த ஒரு சவுண்டு கிடையாது. 25 கேரண்டி மைலேஜாக வரும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா 1,05,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்குது. பாருங்கள் அப்படி தெளிவாக இருக்குது. பாருங்கள் ஸ்மோக்கெல்லாம் வரல. அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குது. இன்ஜின் வந்து ஃபுல் கேரண்டிங்க. இந்த காரோடைய ஆப்ஷனை பார்த்திங்கன்னா 4 பவர் விண்டோ வந்துடும்.
பவர் விண்டோவில் பாருங்கள் இப்படி சூப்பராக இருக்குது, சின்னதாக அழகாக இருக்குதுங்க. டேஷ்போர்டு பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா 1,05,000 கிலோமீட்டர் ஓடிட்டுருக்கு. ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா ஃப்ளக்சுவேட்டிங்கெல்லாம் கிடையாது. டீசல் வண்டியில் ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா மேலே கீழே இப்படி ஆடிச்சுன்னா எந்த வண்டியாக இருந்தாலும் டீசல் வண்டியில் வாங்காதீங்க. ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஸ்டெடியாக இருக்கணும், அப்படின்னா தான் வாங்கணும். ஏசி போட்டுவோம், ஏசி கூலிங்கெல்லாம் செம்மையாக இருக்குது. கென்வுட் ஆடியோ சிஸ்டமெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இப்போ கம்ப்ரஸர் ஆன் ஆயிடுச்சு. ஏசி கூலிங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. அப்புறம் லெஃப்ட் பேசஞ்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு கொஞ்சம் உள்ளே போன மாதிரி இருக்கும். இந்த ஷேப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஃபீட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போன மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர்ஸ் பேசஞ்சர் சீட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். பவர் விண்டோவில் பார்த்தீங்கன்னா கீழே ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. பூட் ஓப்பனர்லாம் இங்கே இருக்குது, சென்டரில் இருக்குது. இங்கே எல்லாம் சின்ன சின்ன ஸ்டோரேஜ் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டோரேஜ் இருக்குது, இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜுங்க. அது போக பார்த்தீங்கன்னா டோரில் எல்லா டோர்லேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேக்கெட் இருக்குது. ஸோ இன்ஜினுக்கு இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்டீரியர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். லெதர் சீட்டில் நீட்டாக இருக்குது, எந்த ஒரு டேமேஜஸ் கிடையாது, நீட்டாக இருக்குதுங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 3 பேர் தாராளமாக உட்காரலாம், நல்லா ஸ்பேசிஸாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு டேமேஜஸ் இருக்கும் சீட் கவரில். மற்றபடி இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓவல் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா பின்னாடி இங்கே மாட்டியிருப்பாங்க. ஐகானோடைய மோனோகிராம் அப்படியே அழகாக இருக்குது பாருங்கள். ஃபோர்டோட எம்ப்ளம் அப்படியே நீட்டாக இருக்குது. TDCI பூட் ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குதுங்க. இந்த பாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா நல்லா சரியான ஸ்ட்ராங்கு. இந்த டயர் ஓகே கண்டிஷனில் இருக்குங்க. ஸோ நீங்கள் 2 டயர் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பூஸ் போட்டால் வண்டி நல்லா ஓட்டலாம். இந்த வண்டியில் குறைய பார்த்திங்கன்னா 2 டயர் மட்டும்தான், மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. பெரிய பூட் ஸ்பேஸை. இந்த காரோடைய வியூ பாருங்கள், லெஃப்ட் சைடு வியூ அப்படியே செம்மையாக இருக்குது, கண்ணாடி மாதிரி இருக்குதுங்க. இந்த கார் நல்லா குவாலிட்டியாக இருக்குதுங்க. நீங்கள் பண்ண வேண்டியது டயர் மட்டும் போட்டால் போதும், மற்றபடியில் வண்டியிலலாம் எந்த ஒரு ரிப்பேர் கிடையாது, சூப்பராக இருக்குது. என்னோடய ரெக்கமெண்டேஷன் எடுக்கிறவங்க 2 டயர் போட்டுங்க. மைலேஜ் பார்த்திங்கன்னா கேரண்டியாக 25 வரும். இந்த கார் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் சூப்பரான காரு. இந்த கார் பார்த்தீங்கன்னா 2009 மாடல், 3 ஓனரு, டீசல் காரு. ஸோ மைலேஜ் நான் சொன்ன மாதிரி 3 கேரண்டி, அதாவது 25 கேரண்டியாக வரும் மைலேஜ். வண்டி குவாலிட்டி, கண்டிஷன், ரன்னிங்கு, வண்டியோட சஸ்பென்ஷன், பிரேக்கு, 100 பார்ட்ஸு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் எடுக்கிறவங்க ஆயில் சர்வீஸு, 2 டயரு, ஒரு ஜென்ரல் செக்அப், வீல் அலைன்மெண்ட், பேலன்சிங், இந்த மாதிரி வண்டி வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நேரில் வாங்க, இந்த வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பாருங்கள். இந்த காரோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் 1,37,000 ரேட்டு. தமிழ்நாடு ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். நம்மகிட்ட ஆயில் தூக்காத வண்டி, புகை வராத வண்டி, நல்ல குவாலிட்டியாக இருக்கிற வண்டி, இன்ஜின் பார்த்திங்கன்னா சவுண்டு சூப்பராக இருக்கிற வண்டி. ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் 1,37,000. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. டெய்லி நான் வீடியோ போட்டே இருக்கோம். அந்த வண்டி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல வண்டி மட்டும்தான் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் நேரில் வாங்க, ஒவ்வொரு வண்டி நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு நீங்கள் வண்டி நான் சொன்ன மாதிரி தெளிவாக இருந்தால் வாங்கினா போதும். அதே மாதிரி செக் பண்ணுறது உங்களோட கடமை. நீங்கள் சர்வீஸ் ரெக்கார்ட் செக் பண்ணணுமா, இல்லை வந்துட்டு என்னென்ன செக் பண்ணணுமா, எல்லா பாயிண்ட்டும் செக் பண்ணுங்கள். வண்டி வாங்குறவங்களுக்கு கஸ்டமருடைய ப்ரூஃப் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு இப்போ எல்லாம் நிறைய ஆர்டிஓ நாம்ஸ் எல்லாம் நிறையா மாற்றிட்டாங்க. ஸோ நீங்கள் யார்கிட்ட வண்டி வாங்கினாலும் கஸ்டமரோட ப்ரூஃப் எல்லாம் கம்பல்சரி கேட்குறாங்க, கான்டாக்ட் நம்பர் கேட்குறாங்க. ஸோ அந்த ப்ரூஃப் எல்லாம் நம்மகிட்ட பர்ஃபெக்டாகவே இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு வண்டியும் நீங்கள் வாங்கும்போது கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்க. ஸோ நம்பிக்கையான இடத்துல வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா சூப்பராகவே ஓகே ஆகும். ஸோ சேனலுக்கு மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. அடுத்தடுத்த வண்டி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஷ்ணு கார்ஸ் கோபிச்செட்டிப்பாளையம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஷோரூமில் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் 2009 மாடல் ஃபோர்ட் ஐகான் வந்திருக்கு. இந்த கார் பார்த்தீங்கன்னா டீசல் கார், TDCI டீசல் இன்ஜினுங்க. வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. 25 km/லிட்டர் வருங்க. தமிழ்நாட்டிலேயே லோயஸ்ட் ப்ரைஸு. வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த காரில் பார்த்தீங்கன்னா 2 டயர் ரொம்ப நல்லா இருக்குது, 2 டயர் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ 2 டயர் ரெக்கமெண்டேஷன், 2 டயர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த காரில் ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துடும். ஆடியோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கென்வுட்டில் போட்டிருக்காங்க. சீட் கவரில் பார்த்தீங்கன்னா லெதரில் இருக்குது. பாடி குவாலிட்டியாக இருக்குது, பிளாக் கலருங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா 3 ஓனர், டீசல் காருங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,05,000 கிலோமீட்டர் ஓடிக்குது. மைலேஜ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு 25-30 கேரண்டியாக வரும். இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,37,000.